ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சித்தர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தேட்டருக்கு வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் முருகன் சினிமாஸ். இதில் ஆல்ரெடி 2 ஸ்க்ரீன் ரிவ்யூ பண்ணிட்டோம், ஸ்ரீமுருகன் மற்றும் திருமுருகன். இன்றைக்கி வந்து வேல்முருகன் ஸ்க்ரீனை வியூ பண்ண போகிறோம். ஸோ வேல்முருகன் ஸ்க்ரீனுக்கு எப்படி போனோம் அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டிருப்பாங்க, கேட் 2 and 3. ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர், அதாவது இந்த என்ட்ரன்ஸில் போனீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு வேல்முருகன் சினிமாஸ் இருக்கும். ஷோக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வேல்முருகனில் போகலாம். வேல்முருகன் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் அண்ட் பால்கனி அப்படின்னே சொல்லலாம். பால்கனி சொல்கிறத பாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஃபுல்லும் கப்பல் சீட்ஸ் தான் இருக்கும் பாக்ஸில். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 20+ சீட்ஸ் இருக்கும். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 400 சீட்ஸ் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 420+ சீட்ஸ் இருக்கிற ஒரு தேட்டர் தாங்க இது. இன்டீரியர்லாம் சும்மா வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த எல்லோ தீம்ங்கிறது வெளியில் ஜொலிக்குது போகும்போதே. இது மாதிரி போகும்போதே வேல்முருகன் போட்டிருப்பாங்க. இந்த தீம் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது பார்க்கவே சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உள்ள தேட்டரும் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஃபுட்டேஜ் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஆர்ட் ஒர்க்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு ஃபுட்டேஜ். அதேமாதிரி டாப் இன்டீரியர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதையும் ஒரு ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன். அப்புறம் ஒயிட் ஃபோட்டோஸ் அதே மாதிரி அந்த க்ரீன் தீமில். ஸோ எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது தேட்டர்ஸ் வெளியில் பார்க்கும்போது. ஸோ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனால் எப்படி தேட்டர் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ உள்ளே போகும்போதே உங்களுக்கு குழுன்னு தான் இருக்கும். எப்போயுமே முருகன் சினிமாஸில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழுன்னு வச்சுருப்பாங்க. ஸோ உள்ள தேட்டர் உள்ள வந்துட்டோம். நான் சொன்ன 420 ஆல்மோஸ்ட் 420 பீப்புள் ப்ளஸ் உட்காரலாம் இங்கே. ஸோ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஸ்க்ரீன் சைஸ் தான். சின்ன ஸ்க்ரீன் சொல்ல முடியாது, டீசெண்டான ஸ்க்ரீன் சைஸ். அதேமாதிரி சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். புஷ்பேக் சீட்ஸில் பட் நல்ல லெக் ரூம் கொடுத்து தான் சீட்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் கால் நீட்டிட்டு நிம்மதியாக படம் பார்க்கலாம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் அப்படின்னே சொல்லலாம். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் உங்களுக்காக காட்டிருக்கேன் கிளியராக. அதுக்கப்புறம் லைட்டிங்ஸ், உள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ் அண்ட் லைட்டிங்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த தேட்டர் வந்து கண்டிப்பாக ஓத்துங்க, ஃபேமிலியோடு போய் படம் பார்க்கலாம். அதுவும் பர்டிகுலர்லி வேல்முருகன் ஸ்க்ரீனு. அம்பத்தூரில் ஆல்ரெடி அந்த முருகன் சினிமாஸில் 2 ஸ்க்ரீன் வந்து ரிவ்யூ பண்ணியாச்சு. இது 3வது ஸ்க்ரீன். இதுவும் இந்த 3 ஸ்க்ரீனுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக FDFSஆக இருக்கட்டும், எந்த படமாக இருந்தாலும் போகலாம். சவுண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட்லாம் சும்மா சூப்பராக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கா வர்த்தான தேட்டர் இது அப்படின்னு தான் சொல்லலாம். 130 and 115 சார்ஜஸ் பண்ணுறாங்க டிக்கெட் காஸ்ட்டு. அப்புறம் ஸ்க்ரீன் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக ஸ்க்ரீன் குவாலிட்டி இருக்குது. டீசெண்டான ஸ்க்ரீன் சைஸு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அம்பத்தூரில் இருந்தீங்கன்னா அந்த ஸ்ரீ முருகன் சினிமாஸில் இந்த வேல்முருகன் ஸ்க்ரீனை கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். நீங்கள் டிக்கெட்ஸை பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா டிக்கெட் நியூ ஆப் வச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் புக் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் தேட்டர்ஸ் இன் சென்னைன்னு சொல்லாங்க அம்பத்தூர் முருகன் சினிமாஸ்.